ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஜேகேவோட கோல்ட் சேவ் ஃபைனல் ஆஃப் ஸ்கூல் கேர்ள் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள், அப்போ தான் இந்த எபிசோட் புரியும். ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன எபிசோடில் வயன், வி, ஜிமின் எல்லாருமே மால் போயிருப்பாங்க. அப்போ ஒரு பொண்ணு ஜிமின் மேலே கை போடுறா. ஸோ அதோட நான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க, கதைக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே நீங்கள் வி, ஜிமின் எல்லாமே பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு பொண்ணு ஜிமின் மேலே கை போட்டு ஜிமின் கூப்பிட்றா. யாருன்னு 3 பேர் திரும்பி பார்க்குறீங்க. அது ஜியா தான். ஸோ ஜியா ஜிமினுக்கு ஐ சொல்லிட்டு வீக்கும் ஐ சொல்கிறா. நீயும் ஜியாவும் ஒரே கிளாஸ் தான். ஜிமின் வீக்கு 2 வயசு பெரியவர். ஸோ ஸ்கூல் படிக்கல ஜியா ஜிமினை லவ் பண்ணிட்டுருக்கா. பட் ஜிமின் ஜியானாலே திருச்சி விடுவார். ஸோ பேரண்ட்ஸ்க்கும் தெரியும், 2 பேரண்ட்ஸ்க்கும் தெரியும். பட் ஜிமினுக்கு தான் ஜியானா பிடிக்காது. ஜியாவுக்கு ஜிமின் மட்டும் தான் பிடிக்கும். ஜிமின் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பா ஸ்கூல்லேருந்து. ஸ்கூல் முடித்து காலேஜ் முடித்து ஒர்க்குக்கே வந்துட்டாங்க. இப்போ வரைக்கும் ஜியாவுக்கு ஜிமின் மட்டும்தான் பிடிக்கும். ஸோ லவ் அக்செப்ட் பண்ணிட்டு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் சுற்றிட்டுருக்கா. பட் ஜிமின் ஜியானாலே வேணான்னு சொல்லிட்டு திருச்சி விட்றாரு. ஸோ இங்கே ஜியா பையனை பார்த்துட்டு, என்ன நாத்தனாரே, கொஞ்சம் சொல்கிறது உங்கள் அண்ணன்கிட்ட, என் லவ்வை அக்செப்டே பண்ண மாட்டேக்கான்னு சொல்லிட்டு வயன்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. எங்கள் வயனும், நான் என்ன பண்ணுறேன் நீ யாரே, எங்கள் அண்ணனுக்கு உங்களை பிடிக்க மாட்டேங்குது, நான் என்ன பண்ண முடியும், நானாக அவங்கள கட்டிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிவன் பார்த்து மறைக்கிறது, பட் எப்பவுமே நடக்கிறதுன்னு சரின்னு விட்டுட்டுறாரு. அப்போ ஜியா வீக்கிடையே நல்லா பேசிகிட்ருக்காங்க. அப்படியே எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க. அப்போ ஜியாவை பார்த்துட்டு, உனக்கு வேறு வேலையே இல்லையா, என் பின்னாடி சுற்றுறது உனக்கு வேலையான்னு சொல்லிட்டு ஜியா பார்த்து கேட்குறாரு. ஜியா அதுக்கு, எனக்கு உன் பின்னாடி சுற்றுறது மொதல் வேலை, அதுக்கடுத்து தான் எனக்கு மற்ற வேலைலாம் சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. ஸோ ஜியாவுக்கு டைம் ஆகிடுச்சிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அவளும் கிளம்பிடான். ஸோ நீங்கள் ஜிமின், வி எல்லாருமே கிளம்பி போயிட்டுருக்கீங்க வீட்டுக்கு. இங்கே நீங்கள் மூவி, பீச் எல்லாம் சொல்லிட்டு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறீங்க. இங்கே போய் படுத்துட்டீங்க. இங்கே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமினும் வியும் ஒர்க்குக்கு கிளம்பி போயிட்டாங்க. நீங்களும் ஸ்கூலுக்கு போகிறீங்க. இதே மாதிரி தான் டேஸ் போகுது. நீங்கள் எப்போயுமே ஸ்கூலுக்கு போவீங்க. ஜிமின் வி வீக் டேஸ் வீக்கெண்டில் பார்த்துட்டு ஜாலியாக வெளில சுற்றிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே ஜேகவும் எப்போயுமே உங்களை பார்க்குறது அப்படியே இருக்கார். ஸோ ஒரு 1 மந்த் ஆகிட்டுருக்கோம் ஜேகே உங்களை மீட் பண்ணி. ஒரு ஃபைன் டே. ஸோ நீங்கள் எப்போவுமே போகிற மாதிரி ஸ்கூலுக்கு போகிறீங்க. ஸோ நீங்களும் ஷாவும் விளையாடிட்டுருக்கீங்க பிரேக் டைமில். ஸோ சும்மா ஓடி பிடிச்சி தான் விளையாண்டுட்ருப்பீங்க. அப்போ படிக்கட்டில் ஓடும்போது உங்கள் கால் ஸ்லிப் ஆகி நீங்கள் கீழே விழுந்துறீங்க. ஸோ ஷா உங்கள் பின்னாடி தான் வந்திருப்பா. பட் உங்களை பிடிக்கலான்னு ட்ரை பண்ண, பட் அதுக்குள்ளே நீங்கள் கீழே விழுந்து உங்களுக்கு அடிபட்டுருச்சு. ஸோ உங்கள் பேரண்ட்க்கு ஃபோன் பண்ணிட்டு, எங்கள் ஜிமின் டாக்டர் தானே, ஸோ அவர் கிளம்பி வந்துட்டார். கிளம்பி உங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஆயில்மெண்ட்லாம் அப்ளை பண்ணி உங்களுக்கு அவரே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்டார். அந்த ஈவினிங் ஜேகே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் வரவே இல்லை. அவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. டைம் போயிட்டே இருக்குது, எல்லா ஸ்டூடெண்ட் போகிறாங்க, பட் நீங்கள் மட்டும் வெளில வரீங்க. அவரும் பார்த்துட்டே இருக்கார். எல்லோரும் பசங்க போகிறாங்க, நீங்கள் மட்டும் வரலன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவரே போய் வாட்ச்மேன் கிட்ட கேட்டார், எல்லோரும் பசங்க போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு. அப்புறம் உங்களை பற்றி கேட்குறாரு. இல்லை அப்புறமா விசாரித்து பார்த்தா உங்களுக்கு அடிபட்டுருச்சு, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு தெரியுது. ஜேகேக்கு அவ்வளோதான், உங்களுக்கு அடிபட்டுருக்குன்னு சொன்னோடனே அந்த மனுஷனுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கு போய் உங்களை பார்க்கவும் முடியாது. ஸோ அவங்க வீட்டுக்கு தான் கிளம்பி வராரு. வெளில பார்க்குறேன் நீங்கள் வருவீங்களான்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் வரவே இல்லை, அங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஒரு இதையாச்சும் உங்களை பார்த்துட்டோன்னா நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு பார்த்துட்டா போதும் அவருக்கு. ஸோ நீங்கள் வருவீங்களான்னு பார்த்துட்ருக்காரு. பட் நீங்கள் வரவே இல்லை. அவருக்கு வேலையே இல்லை, அங்கேயே உட்காந்துட்ருக்காரு. நைட் ஃபுல்லாக உட்காந்துட்ருக்காரு. ஒரு 2 o'clock இருக்கும். நீங்கள் ஏந்திருக்கீங்க, தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு ஏந்திருக்கிறீங்க. குடிச்சிட்டு சும்மா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் பால்கனியில் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ வெளியில் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. நைட் டைம் நல்ல மைல்டான ஒரு காற்று, அழகாக ரசிச்சிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் கண் ரைட் சைடில் இருக்கிற ஜேகே காரை பார்க்குது. ஸோ உங்கள் ஜேகே அசந்து தூங்கிட்டுருக்காரு. பட் அவர் காரை லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் தூங்கிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் ஒரு டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு நீங்கள் கீழே இறங்கி போகிறீங்க. ஜேகே கார்கிட்ட போயிட்டுருக்கீங்க. நீங்கள் வீட்டிலேருந்து ஜேகே கார்கிட்ட போகிற வரைக்கும் ஒன்று யோசிச்சிட்டே போயிருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் தினமும் நோட் பண்ணுவீங்க, இங்கே கார் வருது, உங்கள் ஸ்கூல்கிட்ட வருது, உங்களை ஃபாலோ பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தெரியும்.
பட் நீங்கள் பெருசாக காமிச்சிக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஜேகே யாருன்னு தெரியாது, உள்ளே யாருக்கான்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. பட் உங்களுக்கு அந்த 1 மந்த்தாக அந்த கார் உங்களை ஃபாலோ பண்ணுது, உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து நிற்குது, எல்லாமே உங்களுக்கு தெரியும். நீங்களும் நோட் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி, உள்ளே யார் தான் இருக்கான்னு பார்க்கணும் தான். நீங்களும் நினைப்பீங்க வந்து பேசுவாங்க, ஒரு நாள் பார்க்கலாம், என்னைக்காச்சும் பார்த்துடலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தீங்க. ஸோ காமிச்சிக்க மாட்டீங்க. உங்களுக்கு அது அங்கே ஒரு கார் இருக்குது நம்ம பார்க்குறோன்னு சொல்லிட்டு ஜேகேக்கும் இது வரைக்கும் தெரியாது. நீங்கள் கிட்ட போயிட்டீங்க. கிட்ட போயிட்டு கார்கிட்ட நின்றுட்டுருக்கீங்க. காரோட கதவு கிட்ட தான் நின்றுட்டுருக்கீங்க. உள்ள ஜேகே படுத்துட்ருக்காரு. நீங்கள் லைட்டாக அந்த கிளாஸை லைட்டாக தட்டுறீங்க. ஜேகே லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறாரு. கண்ணு வைடாகுது. ஏன்னா உள்ளேருந்து பார்த்தா வெளியில் தெரியும், பட் வெளியேருந்து பார்த்தா உள்ளே தெரியாது. ஸோ அவருக்கு தெரியுது நீங்கள் நிற்கிறீங்கன்னு சொல்லி. அவருக்கு ஒன்றும் புரியல. நைட் டைம் பார்க்குற 2 மணி. நீங்கள் வந்து நின்றுட்டுருக்கீங்க அவர் கார்கிட்ட. அவருக்கு ஒன்றும் புரியல. ஸோ அவர் மறந்துட்டார். ஆக்சுவலி நீங்கள் வந்து நின்னோடனே உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு, ஏதோ உங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பதட்டத்தில் கார் ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் வந்து, என்னாச்சும் வையன், உனக்கு எதாவது வேணுமா, எப்படி அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ அந்த ஸ்ட்ரீட் லைட் மட்டும் தான் எரியுது. ஃபுல்லாக இருட்டு. அந்த ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சத்தில் அவர் ஃபேஸ் அவ்வளோ அழகாக தெரியுது. லைட்டாக தான் தெரியுது, அவர் கண்ணு மட்டும். ஸோ ஜேகே உங்களோட ஹைட்டில். ஸோ நீங்கள் அப்படியே அவரே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே ஃபஸ்ட்டு ரியலைஸ் அவர் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் பதட்டத்திலே பேசிகிட்டு இருக்காரு. அவர் ஆக்சுவலி உங்களுக்கு நீங்கள் கீழ் வந்ததில் கால் அடிபட்டிருக்கும். ஸோ லைட்டாக கை மட்டும் ஸ்க்ராட்ச் ஆகிருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அவர் கண்ணில் தண்ணி ஊற்றிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க அவரை. ஜேகே உங்கள்கிட்ட பேசிட்டு டக்குன்னு ஐஸ் பார்க்குறாரு. ஒரு 5 மினிட்ஸ் இருந்ததில் நீங்களும் அவர் ஐஸும் உங்கள் ஐஸ் மீட் பண்ணிகிட்ருக்கு. ஜேகேக்கு அப்புறம் தான் புரியுது நீங்கள் ஏன் வந்து நின்றீங்க. அவருக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் நான் இங்கே வெயிட் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அவர் யோசிக்கிறாரு. அப்புறம் அப்படியே சைலண்ட் ஆகிட்டு தலை குனிஞ்சிட்டு நின்றுட்டுருக்காரு. ஸோ நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. பார்த்துட்டு உங்கள் பேர் என்னன்னு கேட்குறீங்க. அவரும் மெதுவாக ஜியான் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்றீங்க. ஜியான் ஜங்குக் அப்படின்னு திரும்பி சொல்கிறாரு. நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, அவர் கார் விட்டு இறங்கி பதட்டமாக கேட்டது, பேசினது, அவர் அழுதது எல்லாமே நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு புரியுது அவருக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் உங்கள் ஃபாலோ பண்ணுறான்னு நோட் பண்ணி எல்லாமே தெரியும், பட் கன்ஃபார்மாக தெரியாதுல்ல. ஸோ நீங்கள் ஒரு டவுட்டில் தான் இருந்திருப்பீங்க. பட் அவர் இப்போ வந்து பேசினது, அழுதது எல்லாம் பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் ஒரு டவுட்டில் தான் வந்திருப்பீங்க. பிகாஸ் எப்போவுமே வந்து கார் வந்து ஈவினிங் வந்துட்டு போயிடும். பட் இன்றைக்கி நைட் ஃபுல்லாக இருக்குதுன்னா உங்களுக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு அடிபட்டிருக்கு அவருக்கு தெரியுது. நீங்கள் போக மாட்டீங்கன்ட்டு ஒரு இதில் தான் இறங்கி வந்திருப்பீங்க. நீங்களே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஜேகே என்னை பாருங்கன்னு சொல்கிறீங்க. இங்கே ஜங்குக்கும் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அவர் ஐஸ் டு ஐஸ் பார்த்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்குறீங்க. இங்கே ஜங்குக்கு ஆட்டு வெளியில் வந்துட்டு இருக்குது. அப்படி அடிக்குது ஆட்டு. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, வாய் கொளருது. அவருக்கு வாய்ஸே வரல, வார்த்தையே வரல. நீங்கள் கேட்டோன்னே. ஸோ அவர் தலையை மட்டும் லைட்டாக ஆட்டுறாரு ஆமான்ற மாதிரி. ஸோ அந்த டைமில் லைட்டாக மிஸ்ட் மாதிரி ரெயின் பெய்யுது. ஸோ ஜங்குக் டக்குன்னு அவர் கோட்டை எடுத்து உங்கள் தலை மேலே பிடிக்கிறாரு. உங்கள் ஐஸும் மீட் பண்ணுது. அப்போ ஜங்குக் உங்கள் ஐஸ் டு ஐஸ் பார்த்து, ஓயன், என்னோட நேம் ஜியான் ஜங்குக், ஜேகே குரூப்போட சிஇஓ. நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும் போதே நான் ஃபாலோ ஆகிட்டேன். எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் பிடிச்சதும் இல்லை. இது வரைக்கும் யார் மேலேயும் ஃபீலிங்ஸும் வந்ததில்லை, யார் மேலேயும் நான் பாசமும் வச்சதில்லை. உன்னை பார்த்தோன்னே எனக்கு ஏதோ தெரியல, எனக்கு ஒரு ஹாப்பினஸ் எனக்குள்ள. இந்த ஹாப்பினஸ் என் லைஃப் ஃபுல்லாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த லைஃப் முழுக்க என் கூட நீ வருவியா ஓயன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஐ லவ் யூ ஐயன் சொல்கிறாரு ஜேகேங்க. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டில் நீங்கள் ஜேகே மட்டும்தான். ஒரு ஸ்ட்ரீட் லைட் மட்டும் உங்கள் 2 பேர் மேலே லைட்டாக வருது. அவர் கண்டினியூ பண்ணுறாரு. ஆனால் நான் கம்பல் பண்ணல, உனக்கு ஓகேவா இல்லையான்னு மட்டும் சொல்லு அப்படின்றாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. நீங்கள் ஐஸ் பார்க்குறீங்க, அதில் போய் தெரியல, அவ்வளோ லவ் தெரியுது. உங்கள் அப்பா அம்மா அண்ணன் அவங்களுக்காக அழுவலாம். பட் உங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அந்த மஞ்சள்லேருந்து தண்ணி வந்ததுன்னு உங்களுக்கு அவ்வளோதான். நம்ம மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட சொல்கிறீங்க. அவரும் அதை புரிஞ்சுக்கிறாரு. நீங்கள் ஜேகே பார்த்து, எனக்கு எதுவும் இல்லை, எனக்கு லைட்டாக தான் அடிபட்டிருக்கு, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் போங்க, வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அவர் கோட் எடுத்துகிட்டே போகிறீங்க. நீங்கள் கேட்கிட்ட போனோன்னே லைட்டாக திரும்பி அவரை பார்த்து ஒரு ஸ்மைல். அப்புறம் மேலே நீங்கள் வீட்டுக்கு போயிட்டுறீங்க.
அவரும் கொஞ்ச நேரம் நின்றுட்டு அவரும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. அவருக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. உங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதோ ஆச்சோன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி இதுவே ஒரு மாதிரி சேடாகவே இருந்தார். ஸோ இப்போ உங்களை பார்த்துட்டாரு, அடுத்து உங்ககிட்ட ப்ரப்போஸும் பண்ணிட்டாரு. அவருக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, பட் அவரை ஒத்துமொட்ட லைஃப்லேயும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் நீங்கள். இது வரைக்கும் அந்த மனுஷன் யாரும் பிடிச்சதும் இல்லை அவருக்கு. ஸோ அவர் ஒத்தமட்ட அன்பையும் தகட உங்களுக்கு காதலிக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ நிம்மதியாக தூங்குறாரு. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஒரு புதுவிதமான ஃபீலிங். நீங்கள் யாரும் இது வரைக்கும் லவ் பண்ணதில்லை, யாரும் உங்கள்கிட்ட வந்து ப்ரப்போஸும் பண்ணதில்லை. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த லவ் பண்ணணும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்லாம் இது வரைக்கும் வந்ததில்லை. ஸோ ஏதோ உங்களை ஜெயிக்க பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபீலிங். சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்களும் தூங்குறீங்க. நீங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணீங்க. அப்போ உங்களுக்கு ஜேக்கோட ஐஸ் தான் ஞாபகம் வருது. அவர் பேசினது, அவர் உங்ககிட்ட நடந்துக்கிட்டது, அந்த விஷயம் தான் உங்களுக்கு ஞாபகம் வருது. ஸோ அப்படியே நினச்சிட்டே தூங்கிடுறீங்க. இங்கே நினச்சிட்டே நீங்கள் ஸ்கூலுக்கு போகல, அடுத்த நாள் போய்க்கிறேன்னு சொல்லிட்டீங்க. வீட்லேயே விட்டுட்டாங்க. நீங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான் எடுக்கிறீங்க. இங்கே ஜேகே வந்து பார்த்துருப்பாரு, நீங்கள் வெளில வந்திருக்க மாட்டீங்க. இங்கே ஜேகே வந்து பார்க்குறாரு, நீங்கள் வரலன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிருப்பார். ஸோ நீங்கள் ரெஸ்ட் எடுத்துருப்பீங்கன்னு நினச்சிட்டு ஸோ ஈவினிங் வந்து அதே மாதிரி நிற்கிறாரு. நீங்கள் பால்கனியில் வந்து நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் பார்க்குறீங்க ஜேகே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு எதுவும் யோசிக்கிறீங்க. அப்புறமா போயிட்டு அம்மாட்ட போய் அந்த மாதிரி அம்மா நான் வெளில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அதில் ஏன் அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லாமல் நல்லாயிடுச்சு, நான் வெளில கொஞ்சம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி வெளில வரீங்க. ஸோ ஜேயும் பார்க்குறாரு நீங்கள் வெளில போகிறத. நீங்கள் ஜேகேவே பார்த்துட்டு போகிறீங்க. ஜேகேக்கு புரியுது. அவரும் கார் எடுத்துகிட்டு பின்னாடியே வராரு. கொஞ்சம் அவங்க வீட்டு அந்த தூரம் போனோடனே ஜேகே வந்து அவங்க பக்கத்தில் கார் வந்து நிறுத்துறாரு. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க ஜேகேவோட கார் டோர் ஓப்பன் ஆகுது. நீங்களும் இது பேசிக்கல ஏறி உள்ள உட்காந்துட்டு பார்க்குறீங்க ஜேகேவை. ஜேகே வந்து அவங்கள பார்த்து வயன் உடம்பு ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. தலையை மட்டும் ஆடுறீங்க. எங்கேயாவது போகணுமா அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. நீங்களும் பீச் போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் சொல்லிட்டு கிளம்பி பீச்சுக்கு போகிறீங்க. இங்கே ஜேகே சைலண்டாக தான் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு ஜேகே உங்களை பார்க்குறாரு. உங்கள் லவ்வை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த ரீசனும் இல்லை. நான் உங்களை லவ் பண்ணுறேன்னா இல்லைன்னு எனக்கே தெரியல. பட் எனக்கு எங்கள் அப்பா அம்மா எங்கள் அண்ணனுங்க ஓகே சொன்னால் தான் நம்ம மேரேஜ் நடக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஜேகேக்கு ஃபஸ்ட்டு புரியல நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் அவருக்கு ரியலைஸ் ஆகுது நீங்கள் அவரை லவ் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு. மஞ்சள் கண்ணு தண்ணியாக ஊற்றிட்டுருக்கு. நீங்கள் ஏன் ஜேகே சரி அழுவாதுன்னு சொல்லிட்டு சமாளப்படுத்திங்க. அந்த மனுஷன் டக்குன்னு உங்களை அக் பண்ணிட்டு தேங்க்யூன்னு அழுவாரு. ஸோ நீங்களும் ஃபஸ்ட்டு யோசிச்சிருப்பீங்க. அப்புறம் டைட்டாக 2 பேரும் அக் பண்ணிக்கிறீங்க. சரி ஓகே காய்ஸ், இந்த எபிசோட இப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்த எபிசோட் சீக்கிரமாக போட்டுறேன். ஓகே காய்ஸ், பாய்.